எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஒரு காலத்தில் 25-30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் லேடிஸிடம் மட்டும்தான் பக்தி என்பது இருக்கும். குழந்தைகளோ புருஷனோ சாமி கும்பிடுவது என்பதும் பக்தி என்பது இருக்காது. புருஷன் நல்லது கெட்டது பார்த்து செய்வான், சொல்லுவான். ஆனால் சாமி மட்டும் கும்பிட மாட்டான். அது மட்டும் இல்லாமல் பெண் பயபக்தியோடு செய்யும் செயல்களை நக்கல் நையாண்டி செய்வான். மொத்தத்தில் ஆண் நாத்திகவாதியாகவும் பெண் ஆத்திகவாதியுமாக தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ ஆம்பளை தான் பெண்களை விட ரொம்ப பயபக்தியோட கோயில்களில் ஓடுறான். அதில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்தியில் சந்தனத்தை மட்டும் பூசினா பரவாயில்ல, அவன் செய்கிற பிரார்த்தனத்தையும் தப்பையும் திருத்திக்கிறதுக்காக கோயிலுக்கு போகலை. செய்கிற தப்புலேருந்து என்னை காப்பாற்று, நாளைக்கு தவிர அதிகமாக தப்பு செய்வேன், அதுலேருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு தான் செய்கிற பக்தியும் நேர்த்திகளையும் சாமிக்கு கையூட்டாக லஞ்சமாக கொடுக்கவே சாமி கும்பிட்றான். கரெக்டாக சொல்லணும்னா, சாராயத்தை குடிச்சிக்கிறான், அது மேலே சந்தனத்தையும் பூசிக்கிறான். சாராயத்தை குடிச்சிக்கிறான், அது மேலே சந்தனத்தையும் பூசிக்கிறான். இந்த ஆன்மீகம் என்பது, இந்த சாராயத்தை குடிச்சு அது மேலே சந்தனத்தை பூசுகிற ஆன்மீகம் என்பது தேனை சாக்கடையில் ஊற்றியது போல் என்று கூறி நாளைக்கு இன்னொரு வித்தியாசமான கருத்துக்களை சந்திக்கிறேன். அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நன்றி.